உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சோஷியல் மீடியா ஹேண்டில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்லி பேசுறதுக்கெல்லாம் அண்ணாமலை எப்படி பொறுப்பேற்க முடியும்? அண்ணாமலையே இதை ரசிக்கிறார். அண்ணாமலை பொறுத்தவரை அண்ணாமலை இப்ப நிக்கிறதே இதுல சோஷியல் மீடியால ஒரு பெரிய குழுவை வச்சிருக்கு. இந்த கட்சியில தனி மனிதன் வளருகிறார், இது ஆபத்தானது நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன், உங்களுடைய பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா நீங்களும் இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, அண்ணாமலை எத்தனை வருஷம் கட்சியா திமுக அதை கண்ணுல விரல விட்டு ஆடிட்டாரியா அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? உண்மை. ஆனா அண்ணாமலை இப்ப திமுகவோட அன்கோவில் இருக்காருன்ற மாதிரி இப்ப சொல்றீங்க. உண்மை அதுதான். இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். ஒண்ணு எப்படி சார் சொல்ல முடியும்? நான் அண்ணாமலை ஆளா உண்மை சொல்றேன். அண்ணாமலை செய்த மோசடின்னு சொல்லித்தான் ஆகணும். திமுகவை நீங்க திராவிட இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சரியான நபர் தான் அண்ணாமலைன்னு PL சந்தோஷ் டெல்லி தலைவர்களுக்கு அறிமுகப்படுத்துறார். அப்போ அவர்கள் பூரா இப்படி ஒரு ஆளைத்தான் தேடிட்டு இருக்காங்க. சரி, இந்த அண்ணாமலை இங்கு இறக்குமதி செய்யப்படுகிறார். இறக்குமதி செய்த பிறகு அந்த வேலையை சரியா செய்யறார். இந்த 3 சிவகுமாரும் இவருடைய கல்லூரி நண்பர் ஒருவர், மைத்துனர் ஒருவர், இன்னொரு சிவகுமார், இவர்கள் பேர்ல நீங்க முழுக்க எலெக்ஷன் கணக்கில் இவர் காமிச்ச கணக்கை விட இந்த 5 ஆண்டுகளில் 5000 கோடி ரூபாய் இவருக்கு அசட் இருக்குன்னு லண்டன் போனார்ல, இவரோடு இருந்த பிஜேபி நண்பர்களே எதிரிகளாக மாறி எங்க கொண்டு கொடுத்துட்டான். ஏடிஎம்கே கூட்டணிக்காக அண்ணாமலை மாற்றப்பட்டார். அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் இல்ல. அதாவது இத்தனை சொத்துக்களும் பிஜேபி தரப்பு எடுத்துட்டான். எடுத்த பிறகு இவரை நீக்குவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் காக்கா உட்கார பணம் பலம் விழுந்து. பாஜகவுக்கு நம்மளை விட்ட வேற தலைவர் இல்லை. இந்த தைரியம் தான் இவர் திமுகவோடு கள்ள உறவு. இங்க நிர்மலா சீதாராமன் பல பேட்டிகளை சொல்லுது, குருமூர்த்தி இதே கதை சொல்றார். பாஜகவை வளர்த்த சொல்லிதான் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தோம், ஆனால் பாஜகவை வளர்த்தாமல் இவரை வளர்த்து கொண்டார். இதுதான் குருமூர்த்தி தரப்பு டெல்லிக்கு தட்டி விட்டது. பொறுமை காத்தாரு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு. ஆனா அண்ணாமலை என்ன பண்றாரு? பொறுமை இல்ல. நான் பாத்துக்கிறேன். பாஜக இவர் மோத தயாராகுது. பாஜகவும் இவர்கிட்ட தொலைச்சிருவேன், உன்னுடைய அத்தனை டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்கு, எங்க உன்னுடைய சொத்து இருக்கு டீட்டெயில்ஸ் பூரா என்கிட்ட இருக்கு, தொலைச்சிருவான்னு சொன்ன பிறகு நேரா ரஜினிகிட்ட போய் கொஞ்சம் கோவப்படுறாங்க, கொஞ்சம் என்னை சார்ந்து அமைதிப்படுத்துங்க. அதிமுக உள்கட்சிக்குள்ள தலையிட்டு உட்கட்சி சசிகலாவை சேர்த்துக்கொள், ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள், டிடிவியை சேர்த்துக்கொள், செங்கோட்டையனை சேர்த்துக்கொள். இப்படி இதுக்கு பின்னாடி எல்லாம் வருதான், முழுக்க வருதான். ஏன்னா அதெல்லாம் தலைவரா இருந்தபோது முயற்சி பண்ணாரு, எப்போதும் முயற்சி பண்ணுவாரு. இப்போ அவர் தலைவர் தான். 5000 கோடி இருக்கு, ஆளு அம்பு, ஈசிஆர்ல ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, வெளிநாட்டு கார் 5 கார் 10 கார் இருக்கு, மாநில இன்னும் அவர் மாநில தலைவர் தான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாஜகவினுடைய மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன், திரு அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகாக அதிமுக கூட்டணி அந்த அலைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப தீவிரம் எடுத்து அவர் ஒரு யாத்திரை, எடப்பாடி அவர் ஒரு மக்கள் பயணம் என போய் கொண்டிருக்கிறார். திரு அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து இறங்கியதற்கு பிறகாக, அவர் அந்த விலக்கப்பட்டதுக்கு பிறகாக கொஞ்சம் அவர் அதிகமாக கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில் நமக்கு நல்லாவே தெரியுது. கடந்த 2 மாதமாகவே அவர் பெரிய அளவுக்கான நிகழ்ச்சிகளை பங்கேற்றது 1-2, அதுவும் தேசிய தலைவர்கள் வந்தால் பங்கேற்கிறார், இல்லைனா பங்கேற்க மாட்டேன்றாரு. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டர் பக்கத்திலே அதிகமாக எடப்பாடி தாக்குவதும், ஏன் நயினார் நாகேந்திரனையே தாக்குவதுமாக அந்த அட்டாக்கிங் அண்ணாமலை நீக்கப்பட்ட பிறகாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவங்க கடுமையான விமர்சனம், ஏன் அமித்ஷாவே நீங்கள் தப்பாக முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லி கூட எழுதுறாங்க. ஆங்கிலத்தில் அவங்க எழுதக்கூடிய வார்த்தைகள் அப்படி தான் புலப்படுது, அப்படி தான் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை வர்சஸ் நயினார் நாகேந்திரன் மோதல்
இது இந்த கூட்டணிக்கே வலு குறைந்து காணப்படுகிறதா? என்ன நடக்குது? உண்மையிலே பிரச்சனை இருக்கா இல்லையா? அண்ணாமலையை பொறுத்தவரை நயினாரோடு மோதக்கூடிய நிலையெல்லாம் தாண்டி போயிட்டார். ஓ, யாரு? அண்ணாமலை. மோதல் இருக்கா? மோதல் இருக்கு. மோதல்ல நயினாரெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஓ, நயினாரெல்லாம் பொருட்டு. அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. நீங்க இப்போ கடந்த இந்த கொட்டுகிற மழையில கும்பகோணத்தில் கேடி ராகவன் ஒரு நிர்வாகிகள், அதாவது பூத் கமிட்டி உட்பட பிரிவுகள் மாநாடு கும்பகோணத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க. ஆமா. இந்த மாநாடுக்கு PL சந்தோஷ், தேர்தல் பொறுப்பாளர் எல்லாம் வந்தாங்க. அண்ணாமலை தலையை காட்டல. ஆமா, வரல. அண்ணாமலை வரல. தலையை காட்ட வர முடியாது, போயா வர முடியாது. அப்படின்னு அதே ஸ்டைல் தான். நீங்க ஈசிஆர்ல பாஜகவனுடைய இதே போல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இவர் எனக்கு உடம்பு சரியில்லைங்கன்னு வீட்டில் படுத்துட்டார். PL சந்தோஷ் யார் வீட்டுக்கு போனார்? அண்ணாமலை வீட்டுக்கு போனார். ஆமா. என்னப்பா உடம்பு சரியில்லை? என்ன அது? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால வரல. இல்லை வா கிளம்பு. PL சந்தோஷ் அவரை கூட்டிட்டு போனார். ஆமா. அப்போ இப்படி ஏதாவது ஒரு பாஜக நிர்வாகிகள் வீட்டுக்கு போய் தேசிய தலைவர், நீங்க மோடி பிரதமர் ஆகணும்னா இவர் கைது போடணும். யாரு? PL சந்தோஷ். எப்படின்னா RSS தேசிய தலைமை யாரை முடிவு செய்கிறதோ அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர். கட்சி முடிவு பண்ணி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியும். ஆமா. அப்போ அந்த PL சந்தோஷ் யார் வீட்டுக்கு போறாரு? அண்ணாமலை வீட்டுக்கு. அண்ணாமலை வீட்டுக்கு. அவர் வந்து BL சந்தோஷனுடைய வளர்ப்பு தான் அண்ணாமலை. PL சந்தோஷும் அண்ணாமலையும் யாருடைய வளர்ப்பு? RSS. அதை சொல்லுங்க. அண்ணா, நீங்க ஜெயலலிதாவுக்கு வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் இருந்தார். அவரு கர்நாடகாவில் கோயிலில் போய் பக்தியை கும்பிடுவார் பெங்களூரில். அப்போது PL சந்தோஷுடைய அம்மா தன்னுடைய மகனும் அரசு வழக்குரைஞராக வரணும், இப்படி படிக்க வைத்தவர் தான் PL சந்தோஷ். ஓகே, சரியா? ஜெயலலிதா வழக்கில் அரசு வழக்குரைஞருக்கு பேர் டக்குன்னு வரல. அவரை பார்த்து அதே அவருக்கு கிடைக்கிற மரியாதை, அரசு மரியாதையை கோயிலுக்கு வரும்போது பூ விற்கிற ஒரு தாயினுடைய மகன் தான் PL சந்தோஷ். ஓ, சரியா? அப்போ இவ்வளவு உயரத்துக்கு போன PL சந்தோஷ், PL சந்தோஷால் தான் இவருக்கு இந்த IPS பதவியே போச்சு. யாருக்கு? அண்ணாமலைக்கு. இல்ல, அவர் அரசியலுக்கு அழைத்து வந்தது அவர் தான். இல்ல, அது காரணம் என்ன? வேலை பணி போச்சு. சரி, IPS பதவி போனதுக்கு காரணமும் அதே PL சந்தோஷ். இல்ல சார், அவர் அரசியலுக்கு வரன்னு விட்டுட்டு வந்துட்டார் அண்ணாமலை. இல்ல அதெல்லாம் இல்ல. அண்ணாமலை யோசிச்சு தான் முடிவு எடுத்திருப்பாரு. இல்ல இல்ல இல்ல, செய்தியே தவறு. அண்ணாமலை எடியூரப்பாவை வேவு பார்க்கிறார். எடியூரப்பா ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுக்கு பின்னால் அண்ணாமலை இருக்காரு. அங்க பதவி சண்டை. PL சந்தோஷுக்கு எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும். எந்த காலத்திலும் ஆக முடியாது. அங்க லிங்காயத்துகளும் கவுடாக்களும் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியும். நேத்திக்கு பாருங்க, சித்தராமையா வீட்டுக்கு DK சிவகுமார் சாப்பிட போயிட்டாரு. ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு தலைமை என்ன முடிவு பண்ணுதோ முடிவு பண்ணா அவர் சிவகுமார் கூட முதல்வரா இருக்கட்டும்ன்றார் சித்தராமையா. அது அங்க அரசியல். அங்க கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஒன்னும் லிங்காயத்து இருக்கும், இல்லைன்னா கவுடாட்டு இருக்கும். சரி, அதை தாண்டி எங்கேயும் வராது. ஆந்திராவில் யார்கிட்ட இருக்கும்? ஒன்றும் நாயுடுகிட்ட இருக்கும், இல்லை ரெட்டிகிட்ட இருக்கும். இதுதான் ஆந்திரா அரசியல். இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அந்த அரசியலில் PL சந்தோஷ் முதலமைச்சரை நியமிக்கலாமே தவிர நான் முதலமைச்சர் ஆக முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் இலா கணேசன் முதலமைச்சர் ஆக முடியுமா? இறந்துட்டார். ஆக முடியுமா? KT ராகவன் ஆக முடியுமா? முடியாது. இந்தியாவுக்கே மோடி தான் பிரதமர் ஆக முடியும். மோடி தான் பிரதமர். மோகன் பகாவத் ஆக முடியாது. ஆகலாம், நரசிம்மராவை போன்ற யாராவது ஒரு பார்ப்பனர் இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியில். ஆனால் நிரந்தரமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்ப்பன எதிர்ப்பு எல்லா கட்சியும் கையில் வச்சிருக்கான். ஓகே, அனைத்து கட்சியும் அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், தலித் அரசியல் எல்லாமே பார்ப்பனர்களை நோக்கி தான். அதனால PL சந்தோஷ் முதல்வரே ஆக முடியாது. பள்ளிக்கடை ஆக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை. ஆக்கிய பிறகு அவரை சேஃப்டியாக சென்னை நோக்கி அனுப்பி வைத்தவரும் PL சந்தோஷ் தான். அதனால தான் வீட்டுக்கு போகிறார். இவர் நேராக வந்து எங்கே போகிறாருன்னா, விஜய் கட்சியில் சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளர், ரஜினி கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளர், சகாய கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த IPS அதிகாரி தேவைப்படுகிறார் அண்ணாமலை. அந்த காலத்தில் ரஜினி அரசியல், சகாய அரசியல், இப்படி விஜயகாந்த் அரசியல் வருகிற பொழுது 2000 ஒரு நேர்மையான அதிகாரியை போட்டால் மக்கள் நம்புவாங்க, இந்த திராவிட இயக்கத்துக்கு மாற்றாங்க. அந்த நேரத்தில் அரசியலுக்காக வரப்பட்ட நபர் தான்
கர்நாடக அரசியலை மறந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தான் இந்த அண்ணாமலை குப்புசாமி. இந்த காலகட்டத்தில் தான் இப்போ ஓபிஎஸ் எப்படி குருமூர்த்தி கூட்டிகிட்டு டெல்லிக்கு போயிருக்காரு. ஆமாம், உன்னை நம்பித்தான தெருவில் வந்துட்டாயா. நான் பேசாமல் எடப்பாடி கூட துணை முதலமைச்சராக இருந்திருப்பேன். ராத்திரியில் போய் அம்மா சமாதியில் என்ன யுத்தம், தர்ம யுத்தம் பண்ண சொல்லி நீங்கள் அனுப்பி மைப்பா நாராயணன் அனுப்பி எனக்கு சொல்லி என்னுடைய பேர் அமைச்சரவை லிஸ்ட்லேயே இல்லைன்னு ஆளுநர் மாளிகையில் இருந்த அந்த லிஸ்ட்டை குருமூர்த்திக்கு தான் கிடைக்கும், உலகத்தில் எவனுக்குமே கிடைக்காது. இதை பார்த்து தெருவுக்கு வந்துட்டேன், எனக்கு நியாயம் கொடுன்னு இப்போ ஓபிஎஸ் யார்கிட்ட போய் கேட்குறாரு, குருமூர்த்தி கூட டெல்லிக்கு போயிருக்கார். அதே போல தான் பிஎல் சந்தோஷ்ட யார் போனான், அண்ணாமலை போனார். நீ கொஞ்சம் பொறுமையாக இரியா. அதற்காக மாநில துணைத் தலைவர் பதவி வந்தது அண்ணாமலைக்கு. 6 மாசத்துல அப்ப எல் முருகன் தலைவராக இருந்தார். 6 மாசத்துல தலைவராக்கப்பட்டார். இதெல்லாம் யாருடைய அருட்கடாச்சகம். கரெக்டா வந்துட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுதான் அரசியல். இப்ப வந்துருங்க. பிஎல் சந்தோஷை வைத்துக்கொண்டு இவரு போடாத ஆட்டம் இல்லை. ஏன்னா சரியான அறிவாளி, நீங்க குறைச்செல்லாம் எடை போட முடியாது. அண்ணாமலைய முதல்ல வந்தவுடனே என்ன தெரியுமா பண்ணாரு, மீடியாவை தூக்குனார். எல்லாருக்கும் ஒரு பெரிய செல்போன் ஃப்ரீ எனக்கு வாங்கிட்டு வந்து நிறைய பேர் அண்ணாமலை கொடுத்தாருன்னு. என்னையா அதே போல் பல சமூக வலைதளங்களை பூரா தூக்குனார். முதல்ல அண்ணாமலை செஞ்ச வேலை, இவருக்கு சினிமா ஆர்வம் உண்டு. அரபின்னு ஒரு படத்தில் நீச்சல் பயிற்சியாளராக நடிச்சிருக்கார். இந்த விஜயை போல திரைப்படத்துறையில் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு இருக்கு அவருக்கு, அண்ணாமலை. அப்போது தலைவர் ஆன பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா, டெல்லியிலேருந்து திமுகவை நீங்கள் ரத்தம் வழிகிற வரை போதணும். நீங்க ஆடு சண்டை பிடிக்கும்ல, அதே போல நீங்க கடாய் சண்டை பார்த்துருக்கீங்களா, டும்மு டும்முன்னு முட்டு தலையில ரத்தம் வலியும், அப்பவும் முட்டிகிட்டே இருக்கும். அதே போல அசைன்மெண்ட். யாரை முட்டணும், திமுகவை. நீங்க திராவிட இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சரியான நபர் தான் அண்ணாமலைன்னு பிஎல் சந்தோஷ் டெல்லி தலைவர்களுக்கு அறிமுகப்படுத்துறார். அப்போ அவர்கள் பூரா இப்படி ஒரு ஆளை தான் தேடிட்டு இருக்காங்க. சரி, இந்த அண்ணாமலை இங்கு இறக்குமதி செய்யப்படுகிறார். இறக்குமதி செய்த பிறகு அந்த வேலையை சரியா செய்யறார். செய்த பிறகு திமுக நீங்க கருணாநிதி ஸ்டைல் தான். என்ன பண்ணுவாங்க, பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு, பகையாளி குடும்பத்தை உறவாடிய கெடுத்துரு. இது திமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுமே அண்ணாமலையுடைய பினாமிகளுடைய நெட்வொர்க்கில் வந்துட்டான். இது ஒரே ஒரு உதாரணம், பல உதாரணம் சொல்ல முடியும். இப்போ இவர் போடுவாம்பட்டியில் பால் பண்ண வாங்கியிருக்காருல, 86 கோடி ரூபாய்க்கு 16 ஏக்கர். இப்போ அதெல்லாம் முதல்ல வாங்கியாச்சு, இப்பதான் தெரியுது. இந்த இடத்துக்கு அரசு செலவில் தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் செலவுல தனியார் இடத்துக்கு. அவர் இடம் அங்க ஒருவேளை தனியார் அந்த மாதிரி போடலாம், தார் ரோடு போட்டு கொடுங்கன்னா அதுக்கு அமௌண்ட் கட்டினா போட்டு தராங்க. அந்த மாதிரி இல்ல, அது போட்டு கொடுத்தாலும் பல இடங்களுக்கு அரசு போட்டு கொடுக்கறதே இல்ல. அண்ணாமலை இடத்துக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை இடத்துக்கு நீங்க அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போடுவாம்பட்டியில போய் நம்ம வேணா போய் பார்த்துட்டு வரலாம். இப்படி அப்போ அண்ணாமலையும் திமுகவும் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சவர் தான் அண்ணாமலை. ஆமா தானே, அவர் கொடுத்த அசைன்மெண்ட் அதுதான். பிஎல் சந்தோஷ் அவரை கூட்டு வந்து தலைவர் ஆக்கணும், அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு திமுகவோட நட்பாயிட்டாரா? அது எப்படி நட்பா மாறிச்சு? எப்படி நட்பா மாறிச்சுன்னா, திமுக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. திமுக பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸ்ல இன்னைக்கு இவருடைய சொத்து மதிப்பு பலாயிரம் கோடி. இதெல்லாம் நீங்க எப்படி வந்து, அதாவது கர்நாடகாவில் 14 விஞ்சர்ஸ், அதாவது எலம் 14 விஞ்சர்ஸ் எல்விபி வில்லா 10 கோடி கம்மி வீடே இல்லை. இப்படி ஒரு பெரிய அசைன்மெண்ட் பெங்களூர்ல வச்சிருக்கேன். இதுக்கு ஏது பல ஆயிரம் கோடி வேணும். அதே போல பெங்களூர்ல 2000 கோடிக்கு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்காரு. எல்லாம் இவருடைய பினாமிகள் தான். சாதாரண தெருவில் சுத்திட்டு இருந்த ஆளுங்க. ஜென் பார்க் விஞ்சர்ஸ், இப்படி நண்பர் சேரலாதன் பேர்ல அந்த சொத்தெல்லாம் இருக்கு. சேரலாதன் பேர்ல
அதே போல் கேர் டேலண்ட் அண்டு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். இது கிரான் விஸ்வநாதன் அவருடைய பிஏ, கார்த்திக் விக்னேஷ், சத்திரப்பட்டி செந்தில், இவர்கள் பேரில் ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு நிலம் இருக்குது. இவருக்கு 3 சிவகுமார் பினாமிகள், 3 சிவகுமார். 3 சிவகுமார். இந்த 3 சிவகுமாரும் இவருடைய கல்லூரி நண்பர் ஒருவர், மைத்துனர் ஒருவர், இன்னொரு சிவகுமார். இவர்கள் பேரில் நீங்கள் முழுக்க எலெக்ஷன் கணக்கில் இவர் காமிச்ச கணக்கை விட இந்த 5 ஆண்டுகளில் 5000 கோடி ரூபா இவருக்கு அசட் இருக்குன்னு லண்டன் போனார்ல, இவரோடு இருந்த பிஜேபி நண்பர்களே எதிரிகளாக மாறி எங்க கொண்டு கொடுத்துட்டான், பிஜேபி தலைமையில் கொடுத்த பட்டியல். அதனால தான் மாரிதாஸ் உட்பட கேடி ராகவன் உட்பட பிஜேபி ஆட்களை இவரை வெளுத்து எடுத்து இந்த அத்தனை சொத்துக்களுடைய புள்ளி விவரங்களையும் பேப்பரையும் டாக்குமெண்ட்டையும் ஜெராக்ஸையும் கொண்டு எங்கே கொடுத்துட்டான், பிஜேபி தலைமைக்கு. அதற்கு இதெல்லாம் இவர் இங்கே அரசியல் செய்து கொண்டு இருக்கிற பொழுதே கேடி ராகவனுக்கு கேமராவை கொண்டு வைத்த பிறகு நம்ம சின்னத்திரை நடிகை என்ன பேர், காயத்ரி ரகுராம துபாய்க்கு கேமரா வைத்து கொண்டு போன பிறகு கௌதமி இந்த கட்சியை விட்டு அதிமுக போயிட்டாங்க. இத்தனைக்கும் காரணம் அண்ணாமலையுடைய டார்ச்சர். அந்த அம்மாவுடைய ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து யாருடைய, கௌதமியுடைய சொத்து. நீங்கள் கமலாலயத்திலே படுத்து கிடக்கிற ஒரு அலுவலக உதவியாளர், அம்மா நான் சொத்தை விற்று தரேன், அந்த அம்மா சொத்து விற்க வேண்டிய தேவை இருக்குது, சொத்தை விற்று தரேன்னு சொன்ன பிறகு நீங்கள் சரி சொத்தை விற்று பவர் கொடுக்குறேன்னு அந்த அம்மா பவர் பூரா கொடுக்குது. இந்த சொத்தை விற்று எடுத்துட்டு எங்க போய் செட்டில் ஆயிட்டார் அவர். சாதாரண கமலாலயம் அவர், நான் கமலாலயம் பக்கம் அவரை பார்த்ததே இல்லையா இல்ல இல்லையா. கௌதமி எப்படி அவருடைய சொத்தை பவர் கொடுக்கும், வித்துட்டு எங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் ஏதோ புதுக்கோட்டைக்காரர் ஏதோ போய் செட்டில் ஆயிட்டாரு, புதுக்கோட்டையே காரைக்குடி செட்டியார் எங்க போய் செட்டில் ஆயிட்டாரு, ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிட்டாரு. இது கண்டிப்பாக அந்த அம்மா குற்றம் சாட்டுற ஒரே குற்றவாளி யாரு, அண்ணாமலை தான். ஆமா, அண்ணாமலைகிட்ட என் சொத்தை ஒருத்தன் ஏமாற்றி விட்டார், எப்படியாவது மீட்டு கொடுங்கன்னா கவனத்திலேயே எடுக்கல. கவனத்திலேயே அவன் சுதந்திரமாக வளம் வருகிறார். அப்போ அண்ணாமலை நினைத்திருந்தால் அவங்கிட்ட சொத்தை பறிமுதல் செய்து பணத்தை பறிமுதல் செய்து கௌதமி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தலைவராக இருந்தபோது சார் நான் கேட்டது அண்ணாமலை வர்சஸ் நயினார் ஏதோ மோதல் இருக்கா இல்ல அண்ணாமலை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நான் கேட்டேன். பழைய ட்ராக் எல்லாம் சொல்லுங்கிறீங்களே நீங்க, இதெல்லாம் நடந்துச்சுன்றீங்க, இது எதுக்குமே நமக்கு ஆதாரமும் இல்லை இப்போ வரைக்கும், சரியா? எதுக்கும் ஆதாரம் இல்லை, எதுக்கு ஆதாரம் இல்லை, பாஜக ஆதாரம் இல்லை, ஐபிக்கு ஆதாரம் இல்லை, பிஜேபிக்கு ஆதாரம் இல்லை. இதெல்லாம் பொய்யா பிஜேபியை கட்டுக்கதையை சொல்லி, பிஜேபியை கட்டுக்கதையை எழுதி, மாரிதாஸ் கட்டுக்கதையா சொல்லி, பதவியை நீக்கிறது கட்டுக்கதையா நீக்கி அண்ணாமலையை மோடி இப்போ நேரடியாக ஹாட்லைன்ல வச்சிருக்காரு. அப்படித்தானே சார்? ஏடிஎம்கே கூட்டணிக்காக அண்ணாமலை மாற்றப்பட்டார். அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை. அதாவது இத்தனை சொத்துக்களும் பிஜேபி தரப்பு எடுத்துட்டான். எடுத்த பிறகு இவரை நீக்குவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் காக்கா உட்கார பணம்பலம் விழுந்தது. இதுதான் நீங்க அப்போ பாஜக தலைவர் யாரை நியமிக்க வேண்டும் என்று எடப்பாடி முடிவு பண்ணானது பாஜகவா அல்ல, அது அது சாதாரண ஜாக்கா, சாதாரண சாக்கடை ஜாக்கா. அது பாஜக மாநில தலைவரை ஒரு எடப்பாடி முடிவு பண்றாருன்னா அது RSS 4000 வருட கட்சி. அது எத்தனாயிரம் வருடம்? 4000 வருடம். காந்தியோடு மோதுகிற கட்சி, நேதாஜியோடு மோதுகிற கட்சி, நேருவோடு மோதுகிற கட்சி. இந்தியாவில் ஏறக்குறைய 3% ஆட்கள் இந்தியாவை 4000 வருஷமாக வைத்திருக்கிற கட்சின்னு சொல்லுவதற்கு லாய்க்கே இல்லை. எடப்பாடி தலைவராக. ஆனாலும் நீங்களே பலமுறை என்னோட பேட்டியில சொல்றீங்க எடப்பாடி அண்ணாமலை நீக்குங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னதாகலாம் ஆர்டர் போட்டதா. நம்ம காக்கா உட்கார பணமலம் அதுதான். ஆனா அண்ணாமலை நீக்கம் என்பது பாஜகவே முடிவு செய்து வைத்திருந்தது. சரி, இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அண்ணாமலையை பாஜக மேல வச்சிருந்ததுல எடப்பாடி நீக்கிட்டாரு, ஏன் மத்திய அமைச்சர் ஆக்கிறது? மத்திய அமைச்சர் ஆக்கலாமா? இவ்வளவு திறமைசாலி தானே. சரி, இவ்வளவு ஏன் டம்மி பீஸா வச்சு மேடையில உட்காருக்கே சீட்டே கிடைக்கல. இப்போ அமித்ஷாவை மிரட்டுறான். அமித்ஷா தவறாக முடிவெடுத்து விட்டார். சோசியல் மீடியாவில் அவருடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலையுடைய ஆதரவு, அண்ணாமலை சொல்லித்தான் அடிக்கிறான். எனக்கு அண்ணாமலை பரிச்சயம், எல்லாத்துக்கும் பரிச்சயம் தான். இல்ல நான் கேட்கிறேன்,
ஸ்டாலின் சொல்லாமல் ஒருத்தன் ஒரு ட்விட்டர் போட முடியுமா? இல்ல சோஷியல் மீடியா ஹேண்டில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்லி பேசுறதுக்கெல்லாம் அண்ணாமலை எப்படி பொறுப்பேற்க முடியும்? அண்ணாமலையே இதை ரசிக்கிறார். அண்ணாமலையே இதை ஒரு அண்ணாமலை பொறுத்தவரை அண்ணாமலை இப்போ நிற்கிறத இதில் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய குழுவை வச்சிருக்கார். பெரிய குழுவை வச்சிருக்கார். அவர் எப்பவுமே இதை மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் அவருக்குன்னு இப்போ ஒரு கூட்டம் உருவாயிருச்சு இல்ல? இந்த கூட்டம் யாருக்கு? முளகாப்பொடி வெங்கடேசன், ஆருத்ரா கோல்டு ஹாரிஸு, ராஜசேகர், இந்த கூட்டம். பிரதமரை வரவேற்கிற அமித்ஷா வரவேற்கிற குழுவில் யார் இருக்கா? முளகாப்பொடி வெங்கடேசன். இதுவாயா பாஜக வளர்ச்சி? நான் பல தடவை சொன்னேன், பாஜக ஒரு சித்தாந்த கட்சி, ஒரு கொள்கை ரீதியான கட்சி. இந்த கட்சியில் தனி மனிதன் வளருகிறார். இது ஆபத்தானது நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன், உங்களுடைய பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா நீங்களும் இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, அண்ணாமலை எத்தனை வருஷ கட்சியா திமுக விரல விட்டு ஆடிட்டாரியா அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? உண்மை. ஆனா அண்ணாமலை இப்ப திமுகவோட அன்கோவில் இருக்காருன்ற மாதிரி இப்ப சொல்றீங்க. உண்மை அதுதான். இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். ஒண்ணு எப்படி சார் சொல்ல முடியும்? நான் அண்ணாமலை ஆளா உண்மை சொல்றேன். அண்ணாமலை பிறந்த அண்ணாமலை செய்த மோசடின்னு சொல்லித்தான் ஆகணும். அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நிறைய பத்தி சொல்லுங்கண்ணா. நான் அண்ணாமலைக்கு ஏஜென்ட் கிடையாது. அண்ணாமலை எதை செய்யறாரோ, நல்லது செஞ்சா நல்லதை சொல்றோம், கெடுதல் செஞ்சா கெடுதலை சொல்றோம். இல்லங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்கன்னா, அண்ணாமலை ஆளா இருந்தா சொல்லலாம். திமுகவை எதிர்த்ததும் இவர் தான் செஞ்சாரு. இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து இந்த சொந்த மதிப்புகள் கூடுனதுக்கும் அவங்க தான் காரணம். ஓ ரெண்டு சொல்லித்தான் ஆகணும். இப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் எடுத்த பிறகு இவர் மீது புகார், இவ்வளவு புகாரும் பாஜக தரப்பு தான் எங்கூண்டி கொடுக்குறான் மேல அமித்ஷா கிட்ட. ஆனாலும் அமித்ஷா இங்க தமிழ்நாடு வரும்போதெல்லாம் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் நம்ம ஒரு சில சீன்ஸ், ஒரு சில வீடியோக்கள்ல பார்த்தோம். எங்க அண்ணாமலை தேடுறாரு, அண்ணாமலை வாங்கன்றாரு, அண்ணாமலையை பெரிய மாலை அமித்ஷாவுக்கு போட்டா நீங்களும் உள்ள வாங்கன்றாரு, இதெல்லாம் கொடுக்குறாரு அமித்ஷா. இல்ல இப்போ எனக்கு பாஜக அமித்ஷா மோடி ரெண்டு பேருக்குமே தெரியுமா அண்ணாமலை பற்றியான ரிப்போர்ட்ஸ்? அண்ணாமலை தூக்குறது மோடி அமித்ஷா இரண்டு பேரும் ஒப்புதல் கொடுக்காம தூக்க முடியாது. ரைட். ஆனா அந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்துட்டே இருக்கு அண்ணாமலைக்கு. அன்னைக்கு கூட தட்டி கொடுத்துட்டு போறாரு அண்ணாமலை. இவரு மோடி அவருக்கு தட்டி கொடுத்து. பாஜக ஆட்கள், ஆர்எஸ்எஸ் ஆட்கள் என்ன சொல்றாங்க, மோடியை ஏமாத்துறது கூட மோடி சகிச்சுக்கிட்டாரு. மோடிக்கு போன தகவல், முரண்பாடான தகவல்கள் எல்லாத்தையும் அவரே சகிச்சுக்கிட்டார். யாரு? நீ திருந்துன்னு பலமுறை சொல்றாரு. நீங்க மதுரை அந்த சர்வோதயா என்ன காந்தி கிராமத்துக்கு வந்தவர் அண்ணாமலையை கார்ல கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் நீ வளர வேண்டிய ஆளு, என்னை போல பெரிய பொறுப்புக்கெல்லாம் வரணும், திருந்து சொந்த கூட கார்ல உட்கார வச்சு காந்தி கிராமம் டு மதுரை ஏர்போர்ட்ல அண்ணாமலை கிளாஸ் எடுக்கிறார். அண்ணாமலை முகம் இறுகி போய் அங்க இருப்பதை பத்திரிகையாளர் படம் பிடிக்கிறான். ஆனால் இது ஆர்எஸ்எஸ் ஆட்கள், பாஜக ஆட்கள் சொன்னது, அமித்ஷாவை ஏமாற்றியதை சகிச்சுக்க முடியல. யார்? அமித்ஷா தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அண்ணாமலைக்கு. கொடுத்த பிரதமர் ஆக்கிடுவார். அமித்ஷா என்ன சொல்றாரு, நீ சொன்ன தகவலும் நீ செய்ததும் கடுமையான முரண்பாடு. நீ என்கிட்ட சொன்னதோ நடந்ததோ எனக்கு உள்துறையிலிருந்து வந்ததோ எனக்கு கடுமையான முரண்பாடு. அதனால அண்ணாமலை மீது அதிகமான கோபம் கொண்டவரே யாரு? அமித்ஷாவா? அமித்ஷா. அப்போ அமித்ஷாவுடைய கோபத்தினால் தான் அரை நொடியில் எடப்பாடி இவரை தூக்கி வீச முடிஞ்சது. இதுதான் காரணம். இப்போ நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை சண்டை, இது இவருக்கு ஒரு சோசியல் மீடியா ஒரு குழு இருக்கு, நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு சோசியல் மீடியா ஒரு குழு இருக்கு. இந்த ரெண்டு குழுக்களும் சண்டை போடுகிறது. மாத்தி ஏன் சண்டை போடுதுன்னா, இவர்களுக்கு சம்பளம், இவர்களுக்கு அண்ணாமலை ஒரு 15 பேர் வச்சு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சு அவர் பிஜேபியை அட்டாக் பண்ற சொல்றாரு. ஆமா. ஏடிஎம்கே எடப்பாடி விமர்சனம் எல்லாம் வருது. எடப்பாடியே ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். ஆடையெல்லாம் தூக்குறானுங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அப்போ அண்ணாமலைக்கு எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு விருப்பம் இல்லை. அவரை முதல்வர் ஆகக்கூடாது என்பதான் விருப்பம். முதல்வரை ஆகிவிடக் கூடாது என்பதா தன்னுடைய அரசியல். இப்போ அண்ணாமலை என்ன தைரியத்தில் இருந்தாருன்னா, நீங்க முதல்ல திமுகவை இவ்வளவு நீங்க பல மாநில தலைவர்கள் இருந்திருக்காங்க. பிஜேபி மாநில தலைவர் இலா கணேசன், எல் முருகன், இப்படி பல பேர் இருந்திருக்காங்க. இப்ப துணை ஜனாதிபதி இருந்தார் ராதாகிருஷ்ணன். இவர்கள் காலத்திலாம் திமுகவை இவ்வளவு எதிர்க்கல. இவ்வளவு எதிர்க்கவே இல்லை. அதாவது
நீங்க பிடிஆர் மதுரையில் பெரிய குடும்பம், ம் செருப்பு வீசுறாங்க. ஆமாம் ஆ? ஆமாம் ஏர்போர்ட்டில். இது ஜெயலலிதா வந்து ஒரு ராட்சசின்னு சொல்லுவாங்க. சங்கராச்சாரியார் கைதுல கருணாநிதி கைது, ஐயோ கொள்றாங்களே இப்படி அந்த அம்மா கோவப்பட்டா யாரும் அடக்க முடியாது. சரி, நீங்க சங்கராச்சாரியார் கைதுன்னு தகவல் வந்த உடனேயும் ஷோவுக்கு தகவல் சொல்றாங்க. பதறிட்டாரு. பதறி என்ன சொன்னாரா, இந்த ராட்சசி இன்னும் அடங்கலையான்னாராம். இந்த ஜெயலலிதா கூட பிடிஆர் குடும்பத்து மேல செருப்பு வீச அட்டாக் இல்லை. இப்போ அதிமுக இருக்காரு டாக்டர் சரவணன், ம் அவரு அப்போ அங்க மாவட்ட தலைவர். ஆமா, அவருக்கு கட்டுப்பட்ட ஆட்கள் தான் பிடிஆர் மேலே செருப்பு வீசுறான். பிடிஆரில் இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் லண்டனில் எப்படி குயின் எலிசபெத், அதே போல் பிடிஆர்கிட்ட யார் வேண்டுமானாலும் உதவி கேட்டு போகலாம். அவர் திமுக அதிமுகலாம் பார்க்க மாட்டார். பொட்டு சுரேஷ் பந்து வீசினவனால 10,000 கோடி சம்பாதிக்க முடியும். பொட்டு சுரேஷ் சாதா சுரேஷ் மாதிரி. அப்போது இதுக்கு பிறகு சரவணன் நேராக அங்கே போகிறார். பிடிஆர் ஐயா தெரியாமல் நடந்து போச்சு, இதை திட்டமிட்டு செய்யலை, இது பாஜகவில் ஊடுருவிய சில விஷமிகள் செஞ்சுட்டான், அதோட பாஜக முழுக்க போட்டு வந்துட்டார் சரவணன். அப்போ அண்ணாமலை திமுக மீது இவ்வளவு வெறுப்பை கக்குகிறார் என்று தெரிந்து கொண்ட தொண்டனோ தொண்டியோ அதாவது தோழியோ இந்த நிகழ்ச்சி செய்தார். அப்போ அண்ணாமலையினுடைய பல்சை தெரிந்துதான் திமுக இவ்வளவு கடுமையாக தாக்கப்படுகிறது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திமுக எதிர்ப்பு, திராவிட இயக்க எதிர்ப்பு என்கின்ற ஒரு சூத்திரத்தை அண்ணாமலை தான் டெவலப் பண்றார், உருவாக்குனார். நீங்க 2024 தேர்தலில் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கு பூரா நமக்கு கண்டிப்பா வரும். 10 சீட்டு ஜெயிக்கும். அண்ணாமலை சொன்னதை டெல்லி நம்புச்சு. அதிமுக பிரிச்சார். அதிமுக பிரிந்து போன பிறகு கூட நம்ம 10 எம்பி வரும். டெல்லி நம்புச்சு. ஏன்? இவர் திமுக மீது தொடுத்த அந்த போருடைய உக்கரம் இதை டெல்லி நம்பியது, ரசித்தாங்க, நம்பி கொடுத்தாங்க. ஆனா ரிசல்ட் இல்ல. ஆனா அதே எப்ப மாறினார் சார் அவருடைய அண்ணாமலை திமுக எதிர்ப்பு? எப்ப மாறுச்சு? அதாவது நீங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நிக்கிறார். ஆமா, உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நிக்கிறார். பாஜக வளர்ந்துருச்சுன்னு டெல்லிக்கு சொல்றாரு, நின்று நம்முடைய ஸ்ட்ரெங்த்தை காமிப்பாங்கிறாரு, அதுலயும் படுதோல்வி. இப்படி பாஜக இவரை முழுமையாக நம்பி பொறுப்பை கொடுத்தது. சரி, பொறுப்பை கொடுத்த பிறகு இந்த வேலையில நயினாரால செய்யவே முடியாது. நயினாரால எதிர்பார்த்து கூட செய்ய முடியாது, இவ்வளவு அழுத்தமான. அப்போ பாஜகவுக்கு நம்மளை விட்ட வேற தலைவர் இல்லை. இந்த தைரியம் தான் இவர் திமுகவோடு கள்ள உறவு. நீங்க நிர்மலா சீதாராமன் பல பேட்டிகளில் சொல்லுது, குருமூர்த்தி இதே கதையை சொல்றார், கட்சியை வளர்த்த சொல்லித்தான் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தோம், பாஜகவை வளர்த்த சொல்லித்தான் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தோம், ஆனால் பாஜகவை வளர்த்தாமல் இவரை வளர்த்து கொண்டார். இதுதான் குருமூர்த்தி தரப்பு டெல்லிக்கு தட்டி விட்டது. குருமூர்த்தி தரப்பு டெல்லிக்கு தட்டி விட்டது. KT ராகவன் தரப்பு டெல்லிக்கு தட்டி விட்டது. அதே போல இப்போ முழுக்க நயினார் நாகேந்திரன் தரப்பு பல செய்திகளை டெல்லிக்கு தட்டி விட்டுட்டு இருக்கு. இதுதான் நயினார் நாகேந்திர மீது அண்ணாமலைக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் தான். ரைட். ஆனா இப்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்காமல் ஏன் ஒதுங்கி இருக்காரு? இவரே விலகி இருக்காரா? என்ன காரணம்? இல்ல ஒதுக்கிட்டாங்களா? இல்ல ஒதுக்கெல்லாம் இல்ல. இவர் பாஜக இப்போ இவர் தனி கட்சி மூடுக்கு வந்துட்டார். தனி கட்சி இது ரொம்ப நாளா நீங்களே சொல்றீங்க, ஆனா அது நடக்கவே இல்லையா சார்? உடனே எப்படி நடக்கும்? நீங்க தனி கட்சிங்கிறது பாஜகவை எதிர்த்து ஆரம்பிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய செய்தி தெரியுமா? ஆனா அந்த எண்ணத்துல வந்துட்டாரு. பல அவரோடு இருக்க முன்னணி நிர்வாகிகள் பூராம இல்லைங்க அண்ணன் தனி கட்சி முடிவுக்கு வந்துட்டார், அண்ணன் தனி கட்சி முடிவுக்கு வந்துட்டார், அதனாலதான் அமைதியா இருக்கார். நீங்க இந்த ராதாகிருஷ்ணன் இப்போ துணை ஜனாதிபதியா இருக்கார்ல சிபிஆர், இந்த சிபிஆர் அண்ணாமலை போல ஒதுங்கி இருந்தார். அண்ணாமலை போல ஒதுங்கி இருந்தார். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்து 2014 போய் முட்டுறாரு. முட்டி நீங்க கோர் போர்டு சேர்மனா வந்தார், அப்புறம் மாநில ஆளுநராக வந்தார், மீண்டும் துணை. அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முட்டலையை விலகுறாரு. சிபிஆருக்கு துணை ஜனாதிபதி ஆவதற்கு காரணம்
பழைய விசுவாசத்தை ம் அண்ணாமலை செய்த அதே தவிர சிபிஆர் பண்ணாரு. ம் இவர் அரசியலுக்கு கொண்டு வந்து அழகு பார்த்தவர் இலா கணேசன், மறைந்த இலா கணேசன். இவர் இலா கணேசனை தள்ளி விட்டுட்டு இவர் லாபி பண்றாரு. அரசியலுக்கு தெரியல. அங்க ஆர்எஸ்எஸ் லாபி தான். ஆர்எஸ்எஸ் எதை முடிவு பண்ணுகிறதோ அதுதான் அங்க அரசியல். ஆனா அவர் பொறுமை காத்தாரு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. ஆனா அண்ணாமலை என்ன பண்றாரு? பொறுமை இல்ல. பொறுமை இல்ல. நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். பாஜக இவர் மோத தயாராகுது. பாஜகவும் இவர்கிட்ட தொலைச்சிருவேன், உன்னுடைய அத்தனை டீட்டெயில்ஸே எங்கிட்ட இருக்கு, எங்கெங்க அவனுடைய சொத்து இருக்குன்னு டீட்டெயில்ஸ் பூரா எங்கிட்ட இருக்கு, தொலைச்சிருவான்னு சொன்ன பிறகு நேராக ரஜினிகிட்ட போய் கொஞ்சம் கோவப்படுறாங்க, கொஞ்சம் என்னை சார்ந்து அமைதிப்படுத்துங்கிறார். ரஜினி கிட்ட போயிட்டாரா? ரஜினிகிட்ட போய் கொஞ்சம் மோடிகிட்ட சொல்லி ஆர்எஸ்எஸ்ல சொல்லி என்னை கொஞ்சம் ரெய்டு விடாமல் காப்பாற்றுங்கிறார். ஓ, நேராக கர்நாடகாவில் பழைய தொடர்பை வச்சு நேராக போய் மடம் லிங்காயத்து கொஞ்சம் டெல்லியில் சொல்லுங்க என்ன வரும். இந்த பஞ்சாயத்துக்கு பிஎல் சந்தோஷ் கழட்டி விட்டார். பிஎல் சந்தோஷ் தான் இத்தனை ஆண்டு காலம் இவரை காப்பாற்றினவர். சரி, பிஎல் சந்தோஷ் ரொம்ப கோபமா இருக்கு, பாஜக ரொம்ப கோபமா இருக்கு, உன்னை காப்பாத்துக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன், நீ எனக்கு விசுவாசமா இல்ல, ஆர்எஸ்எஸ் விசுவாசமா இல்ல, பிஜேபிக்கு விசுவாசமா இல்ல, உன் மீது பெரிய புகார் வாசிக்கிறாங்க. எங்க இருந்து வருது? இங்க இருந்து போகுது. அண்ணாமலை கமலாலயத்தில் தலைவராக இருந்த காலத்துல நீங்க கேடி ராகவனை போன்று பல அவாள்கள் அந்த பக்கமே போக முடியல. இது நீங்க சிபிஆர் எப்படி மாநில தலைவராக இருந்த பொழுது எப்படி இலா கணேசன் டெல்லிக்கு தட்டி விட்டார், நாக்பூருக்கு தட்டி விட்டார் பல புகார்களை, அதே போன்று புகார்களை யார் தட்டி விட்டா? கேடி ராகவன் தட்டி விட்டார். இதெல்லாம் ஒத்து பார்க்கணும். இதெல்லாம் தெரியாதவன் அரசியலே பண்ண முடியாது. அண்ணாமலை நம்பிய பல டுபாக்கூர்கள், ஊடகவியலாளர்கள் பேர்ல ஊடகத்துக்கு சம்பந்தமே இல்லாத தரகர்கள், இந்த தரகர்களை நம்பி களத்தில் இறங்கி அண்ணாமலை எங்க நிற்கிறாரு? நடு ரோட்டில் நிற்கிறாரு. இது அரசியல் பக்குவம் இல்லாத தலைமை தான். ராதாகிருஷ்ணா இதே நிலைமை தான் எனக்கு தெரியும். சிபிஆர் துணை ஜனாதிபதி. இப்போ அவரு பாவ மன்னிப்பு, நீங்க பாவ மன்னிப்பு சீட்டு, எந்த தப்பை பண்ணிட்டு நீங்க சர்ச்சுக்கு போனாலும் சொல்லிட்டு பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டு போந்துடலாம். அதே போல சிபிஆர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு போயிட்டார். ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தை வைத்து அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரிந்த அண்ணாமலையை ஆதரித்த பல சமூக வலைதளத்தை சேர்ந்த பல பேர் தணிக்கை பார்த்தலாங்க அப்படின்றாங்க, சொல்றான். இல்ல இத நம்பி அவர் இறங்குவாரா? அவருக்கு அரசியலே தெரியாது. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் தெரிஞ்சது அங்கேயே தாக்கு பிடிச்சிருப்பாரு, தெரியல அவருக்கு. இல்ல அப்ப ஒரு தனித்த முடிவுன்றது ஒரு மனசுல வந்திருக்கலாம். ஏன்னா நம்மளை புறக்கணிக்கிறாங்க, நம்மளை தலைவர்ல இருந்து நீக்கிட்டாங்க, விலக்கிட்டாங்கன்ற ஒரு எண்ணம் யாருக்குமே இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளவு உழைச்சோம், ஒரு 18% கூட்டணியை வச்சு எல்லாம் பண்ணி காட்டணும், ஆனாலும் விலக்கிட்டாங்கன்ற எண்ணம் இருக்கும். ஆனா இப்படி ஒரு விசப்பரிச்சி எல்லாம், இப்படி எல்லாம் ஒரு முயற்சி எல்லாம், ஒரு புது கட்சி எல்லாம் போவாரா என்ன? இல்ல இப்ப அவருக்கு ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து சேர்ந்துருச்சு. சேர்ந்த பிறகு அந்த தெனாவிட்டு திமிர் வந்துடும். எப்பவுமே ஏழைக்கு ஒரு புத்தி இருக்கும், பணக்காரனுக்கு, அளவு கடந்த பணக்காரனுக்கு ஒரு புத்தி இருக்கும். ஏன்? அளவு கடந்த திமிர் வந்துடும். கொழுப்பால் செய்த பல மனிதர்கள் இருக்கிறான். நீங்க ஏழை வாழையவே பார்க்க மாட்டான். ஏழையில என்னன்னு தெரியாது, இவனும் ஏழையா இருந்தது தெரியாது. அப்போ நீங்க பல தலைவர்கள் இது போல காணாம போயிருக்கான் அரசியல். நீங்க அரவக்குறிச்சியில நிக்கிறார், அரவக்குறிச்சியில் நின்று எவ்வளவு ஓட்டு வாங்குறாருன்னா 68,583 ஓட்டு வாங்குறாரு. சரி, இது எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? எம்பி எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல நின்று 4,50,132 ஓட்டு வாங்குறாரு. இதெல்லாம் என்ன, யார் கொடுத்த அடையாளம்? பாஜக கொடுத்த அடையாளம். அப்போ நீ பாஜகவை திருப்திப்படுத்த முடியாமல் பாஜகவுடைய அதிருப்திக்கு ஆளாகிறீன்னா உனக்கு அரசியல் தெரியல. இல்ல அண்ணாமலையால தானே சார் பிஜேபிக்குள்ள நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. ஆமா, முளகாப்புடி வெங்கடேசன், ஆருத்ரா கோல்டு, ஹாரிஸ், ராஜசேகர், நீங்க அத்தனை பேரும், அத்தனை தேடப்படுகிற குற்றவாளிகள் பூரா எங்க வந்து சேர்ந்தான்? பாஜக வந்து சேர்ந்தான். எல்லாத்துக்கும் கட்டிங் தான். எல்லாருக்கும் காவல்துறையிலும் தப்பிக்கணும்னா பிரதமர் வரவேற்பு குழுல என்ன நான் கலந்துக்கணும். எப்படி நீங்க திமுக சாத்தியமா, அதிமுக சாத்தியமா, காங்கிரஸ்ல சாத்தியமான்னு சொல்லுங்க. டிஜிபி நிக்கிறாரு, பக்கத்தில் மிளகாப்புடி வெங்கடாசன் நிக்கிறாரு.
டிஜிபி பிரதமர் வரவேற்கு ஏர்போர்ட்டில் பூங்குத்தோடு நிற்கிறாரு, பக்கத்தில் பார்த்தா ஆரிஷ் நிற்கிறாரு. இதெல்லாம் யாரால? அலிபாபாவும் 40 திருடர்களுக்கு மாதிரி அலிபாபாவை எல்லாம் நின்னாங்க. அப்போ இதெல்லாமே நீங்கள் அண்ணாமலையுடைய ஒரு பக்கம் எங்க அரவக்குச்சியில் நிற்கிறாரு, தூக்கி போட்டு மிதிப்பேன் யார? செந்தில் பாலாஜியை. நடுத்தர நாராயணனை போல செந்தில் பாலாஜியை அங்கே இருக்கிற பாஜக தொண்டை பூரா கை தட்டுறான். இது நாளாந்தர அரசியல். இதையும் செய்தார். அப்போ திமுகவை எதிர்ப்பு மோடியவே தோக்கடிச்சிருவார் செந்தில் பாலாஜி. அவரை இவர் போய் அங்க பல்ல உடைப்பேன். இதெல்லாம் ரசிச்சா பாஜக காரன். இப்படி சொல்றதுக்கு கேட்டி ராகவன் சொல்லுவாரா? இல்ல கணேசன் சொல்லுவாரா? யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல கேசவநாயன் தான் சொல்லுவாரா? தூக்கி போட்டு பல்ல உடைப்பேன். போலீஸ் அதிகாரி, போலீஸ் யூனிஃபார்ம். அதனால அந்த தெனாவட்டும் பாஜகவனுடைய திமிரும் இருந்தது. ஆனா இப்போ அதை தக்க வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு உனக்கு அரசியல் ராஜதந்திரம் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு பாலிடிக்ஸ் தெரியும், அண்ணாமலைக்கு தெரியாது. இப்ப நீங்க கரூர் கொங்கு மண்டலம் பூரா மு.க. ஸ்டாலின் ஐயா யாருக்கு கொடுத்துட்டாரு? செந்தில் பாலாஜி. நீயே வச்சுக்கியா, நீ எதை சொல்லுகிறாயோ அதை அப்படியே கேட்க. அது உனக்கு தொகுதி சொந்தமான தொகுதி பட்டா போட்டே கொடுத்தாச்சு செந்தில் பாலாஜி. ஆனா அண்ணாமலை பாஜக இவ்வளவு உயரத்தில் நீங்க எந்த மாநில தலைவரையும் பிரதமர் கார் ஏற்றிட்டு போன வரலாறுலாம் இல்லை. அப்போ நீ அரசியலே தெரியாமல் மிக மிக பெரிய உயரத்துக்கு போன வேகத்துல கீழே தொப்புக்கட்டின்னு விழுந்துட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன புது கட்சி எல்லாம் போதா? அதுக்கான முயற்சி தான். இப்போ பாஜக நீங்க அடுத்து இன்னொரு அவருடைய சரிவுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அதிமுக உள்கட்சிக்குள்ள தலையிட்டது. உட்கட்சி சசிகலாவை சேர்த்துக்கொள், ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள், டிடிவியை சேர்த்துக்கொள், செங்கோட்டையனை சேர்த்துக்கொள். இப்படி இதுக்கு பின்னாடி எல்லாம் அவர்தான், முழுக்க அவர்தான். ஏன்னா அதெல்லாம் தலைவரா இருந்தபோது முயற்சி பண்ணாரு, எப்பவுமே முயற்சி பண்ணுவாரு. இப்போ அவர் தலைவர் தான். 5000 கோடி இருக்கு, ஆளு அம்பு. ஈசிஆர்ல ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, வெளிநாட்டு கார் 5 கார் 10 கார் இருக்கு. இப்போ அவர் மாநில தலைவர் தான், மாநில தலைவர் தான். அண்ணாமலை பார்த்தா முன்னாள் தலைவர் எப்படி சொல்றது இல்ல, அவரும் தலைவர் தான். நீங்க நயினாரு அண்ணாமலை போனா அண்ணாமலைக்கு தான் மக்கள் கை தட்டுறா பாத்தீங்களா? மோடி கூட்டம் அமித்ஷா கூட்டத்திலேயே அண்ணாமலை போனா அண்ணாமலை கை தட்டான். ஏன்? அண்ணாமலை இந்த 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் செய்த அரசியலுடைய பாதிப்பு பாஜகவுல நின்று நீங்க 4,50,132 ஓட்டுனா அதிமுக 3000 போயிடுச்சு. திமுகவுக்கு அவருக்கும் ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அப்போ இந்த அரசியலை அண்ணாமலை செய்ய சொல்லி பாஜக ரசித்தது. இவ்வளவு பெரிய அதிகாரம் செலுத்த சொல்லி, ஆதிக்கம் செலுத்த சொல்லி 471 நாள் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதற்கு காரணமே அண்ணாமலை தான். காரணம் அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திட்டாரா? தவறா பயன்படுத்தி பிஜேபியை வளர்க்கல, இவரை வளர்த்து கொண்டார். நீங்க தப்பா பயன்படுத்தினாலும் பாஜகவை வளர்க்கணும். அதான் ஆர்எஸ்எஸ் உடைய, அதாவது கட்சியை வளர்க்கல அவரு, பிஜேபி அவரை வளர்த்துக்கிட்டாரு. இப்போ நிர்மலா சீதாராமன் எதிர்ப்பு, குருமூர்த்தி எதிர்ப்பு, பாஜக கேடி ராகவன் எதிர்ப்பு, விநாயகம் எதிர்ப்பு. அந்த பக்கமே வர்றதுல தமிழிசை, பெரிய சீனியர் தலைவர் நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அந்த பக்கமே வர்றதில்ல. இதெல்லாம் பிஎல் சந்தோஷ் எத்தனை ஆண்டு காலம் உன்னை காப்பாற்றுவார். இப்போ என்னாச்சு? எல்லாம் கைவிட்டாங்க. நீங்க ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்துப்பார், அதற்கு பிறகு அந்த அதிகாரத்தை எடுத்துப்பார், ஒரு மனிதனுடைய சுயரூபம் தெரியுங்கிறதா சாக்ரட்டிஸ் சொன்னார். பிஜேபியில் இருப்பாரா? இருக்க மாட்டார். பிஜேபி இவர் கை விட்டுருச்சு, இவரும் பிஜேபி கைவிட்டார். அப்போ புதுசா இப்ப கட்சி தொடங்கினாருன்னா யார் கூட கூட்டணி, என்ன நடக்கும்? தனியா ஒரு கட்சி பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு, பணத்தை பிஜேபி இதை ரசிக்குமா, ஏற்றுக்கொள்ள? பிஜேபி மிரட்டி வச்சிருக்கு. இப்போ பிஜேபி கட்சிக்கு ஆரம்பிச்சுன்னா எல்லா சொத்தையும் நைட்டு தூக்கிடுவோம், இப்படி மிரட்டி வச்சிருக்கு. அதான் இப்போ ஸ்லோவா போயிட்டு இருக்காரு. பதுங்குகிறார், பாய மாட்டார். ஏன்னா பாஞ்சா என்ன நடக்குன்னு பாஜகவுக்கு தெரியும். பாஜக பல பாய்ச்சல்கள் நடத்துற கட்சி, பல பாய்ச்சலை நடத்துற கட்சி பாஜக. இப்போ இவர் அடங்கி பாஜக கூட இருந்தாருன்னா
இவரும் இவருடைய சொத்துக்களும் தப்பும். இவருக்கு நல்லது. இவர் அதை தாண்டி ஏதாவது முடிவு பண்ணாருன்னா பாஜகவினுடைய ஆக்டோபஸ் ஒரே நல்ல கதைக்காளி. பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. திரு அண்ணாமலை வர்சஸ் நயினார் மோதல், அதை மீறி இது டெல்லி அளவுக்கான பிரச்சனையாக இது போயிருக்கிறது. அண்ணாமலைக்கு எதிரான பல தகவல்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றங்க. நீங்கள் எதுவுமே செவிவெளி செய்திகளாக நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு எதுவுமே நீங்கள் ஆதாரம் காட்டல. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஆதாரம். ஐபிஏ ஆதாரம் காட்ட முடியாது, ராவே ஆதாரம் காட்ட முடியாது. சரி, நீங்கள் அண்ணாமலை ஆட்கள்கிட்ட எந்த ஆதாரத்தையும் காமிக்க முடியாது. ரைட். பார்க்கலாம் சார் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.